என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கு, மூச்சு விட முடியல. அப்போ ஏப்பம் நின்றா மூஞ்சிலாம் வீங்கி போய் தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. சரி, மூச்சு இதாக விட முடியல. ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. வயிறு வந்து ஊதிக்குது சில டைம். காற்று போனால் கொஞ்சம் இதாக இருக்குது. கேஸ்ட்ரிக் அல்சர் அந்த மாதிரி. ஆல்ரெடி ஃபேட். அந்த ஏப்பையை இவ்வளோ கஷ்டப்பட்டு விடுறீங்க? இழுத்து இழுத்து விடுற மாதிரி இங்கே பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த இப்படி விட்டுக்கிட்டே இருக்கேன், தினைக்கு விட்டுக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ நாளா? இப்போ ஒரு 1 வீக்காகவே இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? ஒரு நாளைக்கு அளவே இல்லை. ஏப்பம் வந்துட்டே இருக்கும், செகண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அது நின்றா மூஞ்சிலாம் கொஞ்சம் தூங்குறோமா மூஞ்சிலாம் வீங்கி போயிட்டு தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. சத்தமாக வருது அந்த ஏப்பம்? சில டைம் படுத்துருந்து மூஞ்சி எடுக்கணும், எந்திரிச்சு அப்படியே பெருசாக வரும் ஏப்பம். ஆனால் தூங்கும் போது கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ தூங்கி எந்திரிச்சோன்னா அந்த படுத்துருந்து எந்திரிச்சு காமிங்க. ரொம்ப பக்கத்தில் போய் கொண்டு போகாதீங்க. மாப்படும்போது வரும், பெருசாக வரும். இப்படி வரும், நிறைய ஃபோர்ஸாக வரும். படுங்க. அப்படி வரும். இப்போ லேஸாக வருது மேம். இன்னைக்கு உட்காந்துருக்காங்க வேலைலாம் செய்யும்போது படுத்துட்டு எந்திரிச்சா ஃபோர்ஸ் ஆகும். ஒரு 2 செகண்ட் படுங்க கண்டினியூஸா. இது எத்தனை மாசமா இருக்கு? 1 வீக்காக தான் இருக்கு. 1 வீக்கா? இப்போ நான் உங்களுக்கு வெளியே மருந்து குடிக்க வச்சுட்டு திருப்பி உள்ள கூப்பிடுவேன். எந்திரிங்க. அப்படி வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா ராணி பேசுகிறேன். இன்றைக்கி காலையில் 5 நாளாக வந்து ஏப்பம் வந்துட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து ஏப்பம் குறைவே இல்லைன்னு சொல்லிட்டு என் கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்கள நான் காலையில் வீடியோ எடுத்துட்டு இப்போ வந்து என் கூட தான் அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போ மருந்து சாப்பிட்ட அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரமாக மருந்து சாப்பிட்டுருக்கீங்க. 5 நாளாக நிற்காமல் வந்த ஏப்பம் ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு காமிடாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி என்ன பண்ணீங்க? குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுனாங்க இந்த ஏப்பத்துக்கு தான். அப்புறம் சடனாக நின்றுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிச்சிருச்சு ஏப்பம். மொத்தம் 5 நாளாக ஏப்பம் இருந்துட்டே இருக்கு. என்ன பண்ணி ஏப்பம் நிற்கல? இல்லை. இப்போ இன்னைக்கு காலையில் மாதிரியே இருந்தது. இப்போ மருந்து சாப்பிட்ட அப்புறம் ஏப்பம் எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல. ஓகே, ஒரு தடவை இப்போ உங்களுக்கு இப்போ உள்ள வந்ததுல ஏப்பம் வரல. நீங்கள் வந்து ஏப்பம் விட ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஏப்பமா எதுவுமே இல்லை, சத்தம் வரல. ஓகே, ஒரு தடவை படுத்து எந்திரிச்சு காமிக்கிறீங்க. முன்னாடி படுத்து எந்திரிச்சப்ப ஏப்பம் வந்துச்சுல? படுத்துட்டீங்களா? ஒரு 2 நிமிஷம் படுத்துருங்க. ஒரு நிமிஷம். அந்த வயிறு ஊதுன மாதிரி இருந்ததெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கா? இப்போ குறைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ எந்திரிச்சு உட்காருங்க. இப்படி லைட்டாக தான் வந்துச்சு, வரல, ரொம்ப வரல. அதே ஒரு தடவை வந்ததுதான், பெருசாலாம் வரல. இப்போ பரவாயில்ல. காலையிலேருந்து இப்போ பரவாயில்ல? இப்போ பரவாயில்ல. 5 நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? மூச்சு விட முடியல, ரொம்ப சிரமப்பட்டேன் நான். ஓ, நெஞ்சு வந்து டைட்டா இருக்க மாதிரி இருந்துச்சா? மூச்சு இழுத்து இப்படி ஏப்பம் வராட்டினா மூச்சுலாம் வீங்கிடுது. அப்படியே அடைச்ச மாதிரி தலைவலி வந்துடுது. ரொம்ப அப்படியே இழுத்து விடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இப்போதான் நிம்மதியா இருக்கு. உங்க ஃபேஸ்ல அந்த பயமும் குறைஞ்சிருக்கு. ரொம்ப பயந்துட்டீங்களா? எங்கிட்ட எது பெரிய வியாதி என்ன கேட்டீங்க சொல்லுங்க. இல்லை, 3 பாப்பா இருக்கு மேம். 3 பொம்பளை பிள்ளைய, சின்ன பிள்ளைய. இருந்தாலும் வயிறு ஆபத்தாகிற அளவுக்கு பயந்துட்டீங்களா? நீங்க வாழ்ந்து உங்க பிள்ளைல வாழ வைப்பீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன் உங்களுக்கு எதாவது ஆக போகுது? ஒரு பயமா இருக்குல்ல, ஹார்ட். ஏன்னா மூச்சுங்கிறப்ப ரொம்ப பயமா இருக்குல்ல, அதனாலதான் மூச்சே விட முடியல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. காலைல இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. இப்போ மூச்சுலாம் ஃப்ரீயா விடுறீங்க? மூச்சு. ஓகே, நான் இப்போ படிச்சு காமிக்கிறேன் இவங்களுக்கு என்ன மருந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு. அந்த மருந்துல வந்து லவுட் அண்ட் டிஃபிகல்ட் எரக்டேஷன், கஷ்டப்பட்டு ஏப்பம் வருது. ஃபோர்ஸபிள் எரக்டேஷன் ஆஃப் கேஸ், அதாவது கீழே போக வேண்டிய காற்று மேல் வழியாக ஃபோர்ஸபிளாக கொண்டு வருது. அப்புறம் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு ஏப்பம் விடுறது. அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ஹிஸ்டரிக்கல் ஃப்ளாட்டுலன்ஸ் ஒரு கண்டிஷன். ஹிஸ்டரிக்கல்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து இது வந்து நீங்கள் சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பாருங்கள், இது மனநோயின்னு சொல்லிடுவாங்க, நீங்கள் வேணும்னே பண்ணுறீங்கன்ற மாதிரி. உங்களுக்கு சொன்னாங்களா அப்படி? என்ன சொல்ல? கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, ரொம்ப கவலை இருக்குது ஃபேமிலிலையா?
ஓ அதனால தான் இப்படி வருதுன்னு சொன்னாங்களா? காலையில் இந்த ரூம்குள்ள நீங்கள் இருந்தப்போ உங்களோட ஏப்ப சத்தம் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த ரூம் ஃபுல்லாக எதிரொலிச்சிக்கிட்டே இருந்துச்சு. இது என்னைக்குடா சரியாக நினச்சிருப்பீங்க இல்லை? ஸோ இந்த மருந்து வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த மருந்தும் டயஃப்ரமில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்து தான். ஸோ இவங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, அந்த ஸ்ட்ரெஸ்க்காக இப்படி ஆச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த மருந்து சாப்பிட்டால் இது குணமாக. இந்த வீடியோ நான் வந்துட்டு வீடியோவில் இதை ஆட் பண்ணுறேன். நிறைய ஏப்பம் வந்துட்டே இருக்குது, நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப மூச்சு கஷ்டமாக இருக்குது, ஏப்பம் வந்து பெரிய பெரிய ஏப்பமாக வருது, கேஸ் போல் வயிறுலாம் ஊதிக்குது, முகம் கால் கை வீங்குதுன்னு சொன்னால் அவள் நமக்கு ஏதோ பெரிய வியாதி, நம்ம உயிருக்கு ஏதோ ஆபத்தாக போகுது அப்படின்னு பயப்படாமல் பக்கத்தில் இருக்க ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இதுக்கு அழகாக மருந்து கொடுப்பாங்க. இது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். இது வந்து இந்த ஏப்போ சத்தம் ரொம்ப டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் மனப்பதத்தில் இருக்கும், சத்தமாக எல்லாருக்கும் கேட்குறமா ஆன்னு ஏப்ப விட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களாம் டென்ஷன் ஆவாங்கல்ல, எதுக்கு இப்படி ஏற்பட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் அது மருந்து சாப்பிடும்போது பக்கத்தில் இருக்கவங்களே டென்ஷன், என்ன இப்படி ஏப்ப விட்டுட்டே இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ சாப்பிடணும்னு இப்போ இல்லை அவங்களே கேட்டாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே, என்ன ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ மருந்து ஏப்ப நின்ற அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களா அவங்க போயிட்டாங்களா? பாருங்க, மருந்து கொடுத்துட்டு இருக்கோம், பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களே டென்ஷன் என்னம்மா இப்படியே போட்டுருக்குன்னு கேட்டிங்களா? பாவம்லாம் அவங்க. நம்ம தான் குணம் பண்ணணும். நம்ம வந்து அது அருவருப்பாக நினைக்க கூட கஷ்டமாக பார்க்கக்கூடாது, எல்லாமே நம்ம சரி பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மருந்து எல்லாருக்கும் பயனுடையன்னு நினைக்கிறேன். படுங்கம்மா, இப்போ படுத்து திருப்பி ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு எந்திரிங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம குணமானதை இப்போ காமிக்கணும் இல்லையா, அதுக்காக தான். எந்திரிங்க. சூப்பர், கியூர் ஆயிடுச்சா? ஏற்கனவே வரல, பூஜாக்கே கை தட்டிட்டாங்க பாருங்க. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். அப்ப வந்து உட்கார்ந்ததுல இருந்து ஏப்பம் வந்துகிட்டே இருந்துச்சுலக்கா. வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் இப்படி எப்போ விடுற இப்போ எப்படி விடுற, எது பிரச்சனையா இருக்க போது போய் பாருன்னு பயம் காட்டிட்டாங்க. எப்படி ஒரு 5-6 மணி நேரத்துல சரி பண்ணல? ஓகே, இன்னொரு தடவை ஒரே ஒரு தடவை கடைசியா படுங்க. எழுந்திரிங்க. சூப்பர் சூப்பர். இது எதனால வருது இந்த மாதிரி? இந்த ஏப்பம் தான் நீங்க தான் சொல்றீங்கல்ல, உங்களுக்கு வீட்டுல என்ன பிரச்சனை, காசு பிரச்சனை, ஏதோ கடன் பிரச்சனை, கஷ்டங்கிறீங்களே, அந்த பயத்துல ஏதாவது ஒரு வகையில உடல்ல ஒரு பெண்களுக்கு அதிகமான பயம் இருந்ததுனாக்கா அது ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரி பிசிக்கலா வெளிப்படுத்தும். இது இந்த மருந்துலேயே இப்போ இருக்கு பாருங்க, ஹிஸ்டரிக்கல் ஃபிளாட்டுலன்ஸ். எல்லாரும் சொல்றாங்க அதை வாழைக்காய் அந்த இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் உனக்கு வருது. வாய்வு கிடையாது, இது பேர் ஹிஸ்டரிக்கல் ஃபிளாட்டுலன்ஸ். ஹிஸ்டரிக்கல்னா மனசுனால ஒரு மன அழுத்தத்துல உருவாக்கக்கூடியது. இதுக்கு ஹோமியோல மருந்து இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்ஸ். நன்றி. வந்து நீங்க இப்ப நோன்பு வச்சிருக்கீங்களா? நோம்பு சாப்பிட்றதுனால நோன்பு வைக்கல. சரி, அடுத்த நோம்புக்கு எனக்கு சேர்ந்து துவா கேளுங்க. அடுத்த தடவை நான் 30 நோம்பு வைக்கணும்னு எனக்கு அல்லாட துவா செய்யறேன். நிச்சயமா அடுத்த நோம்புக்கு 30 நோம்பு வைப்பீங்க. எப்ப வருது ரம்ஜானு? இப்போ முடிய போகுது, 21ஆம் தேதி முடிய போகுது. 21ஆம் தேதி ரம்ஜானா? நல்லபடியா இந்த ரம்ஜான் உங்களுக்கு சந்தோஷமான ரம்ஜானாவும் நோய் நொடி இல்லாத ரம்ஜானாவும் இந்த ரம்ஜான் கொண்டாடிடுங்க. இதுக்கு நன்றி செலுத்தும் விதமா அடுத்த நோம்புக்கு நீங்க நோம்பு வச்சு துவா கேட்டுருங்க. எனக்கும் சேர்த்து கேட்டுருங்க. கண்டிப்பா. இந்த கியூர் ஆயிடுச்சு, அதோட துவா வேற எதுவுமே இல்லை. இப்பதான் கியூர் ஆயிடுச்சுல. கர்ப்பப்பை கட்டிய சொல்றீங்களா? கர்ப்பப்பை கட்டியும் சரி பண்ணி தரேன், அது என் பிரச்சனை, அது உங்க பிரச்சனை கிடையாது. பட் இந்த ஏப்பம் வந்து ஹோமியோ வந்து ஸ்லோவா வேலை பார்க்கும், ஃபாஸ்டா வேலை பார்க்காதுன்னு சொல்ற எல்லாத்துக்கும் பதில் தான் இது. 5 நாளா ட்ரிப்ஸ் போட்டு இது பண்ணி சரியாகாம நிப்பாட்ட முடியாம இருந்த ஏப்பத்தை ஹோமியோ மருந்து சாப்பிட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஆயிருக்குமா? இப்ப எத்தனை காலேருந்து வெயிட் பண்றீங்களா? 12 மணிக்கு பார்த்தேன். 12 மணிலேருந்து இப்போ டைம் பாருங்க 5:45. 12 மணிலேருந்து மருந்து கொடுத்து நானும் இங்கேயே உட்கார வச்சு மருந்து கொடுத்து அவங்க ஏப்பத்தை இன்னைக்கு ஒரு நாள் அதை சரி பண்ணியிருக்கேன். இந்த மருந்து ஒரு வாரம் கண்டினியூ பண்ணிடுங்க. அப்புறம் தேவையே இல்லை, மனசுக்கும் மருந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நன்றி.